வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப்க்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் கேண்டிடேட் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட்டுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஷோ பண்ணிக்கிட்டு வரோம். உங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சிஐஎஸ்எஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஹெட் கான்ஸ்டபுள் அண்ட் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் யார் யார் எந்தெந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும். அதாவது அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து என்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025 ஆகிய இன்றைக்கி வந்து அட்மிட் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 10 டேஸ்க்கு முன்ன வந்து நமக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அட்மிட் கார்டு டேரக்ட் லிங்க்குக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கீழே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கான நேம், அதாவது இப்போ ஷோ பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பரு, செகண்ட் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பரு, ரெண்டாவது வந்து உங்களுடைய ரோல் நம்பரு, தேர்டு வந்து உங்களுடைய கேண்டிடேட்டோடைய நேமு, ஃபோர்த்து வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அஞ்சாவது வந்து நீங்கள் வந்து ஜென்ரல், அதாவது நீங்கள் மெயிலா ஃபீமெயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆறாவது வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, நீங்கள் எந்த கோட்டாவில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஸ்விம்மிங், ரன்னிங் அப்படி சொல்லிட்டு எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும், வித் ஈவெண்ட் உங்களுக்கான ஈவெண்ட் வந்து எத்தனை மீட்டர் இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கான ஃபிசிக்கல் எங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து இவ்வளோ, அதாவது 544 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 544 பேஜஸுமே நான் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ண தேவையில்லை. உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோடனே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய நேம் சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஐடியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் பாஸ்வேர்டு வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். இதுதான் அட்மிட் கார்டுக்கான டேரக்ட் லிங்க்கு. இதையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை இதை பற்றினா என்னென்ன ஃபிசிக்கலுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.